இந்தியன் கிரிக்கெட் டீம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷோட டெஸ்ட் சீரிஸ் ஆட போறாங்க. ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ்ல மொத்தம் 2 டெஸ்ட் ஆட போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஸ்குவாட இந்தியன் டீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்குவாட் பத்தின அப்டேட்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஸ்குவாட்ல ரிஷப் பந்த் இடம் பிடிச்சிருக்காரு. அண்ட் ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா, அவரோட லாஸ்ட் டெஸ்ட் டிசம்பர் 2022ல தான் ஆடிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அண்ட் பெரிய ரொம்ப செட்பேக்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஆடப்போற முதல் சீரிஸ் இதுதான். முதல் டெஸ்ட் சீரிஸ் இதுதான். ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ்ல அவர் எப்படி ஆடுவாரு அண்ட் எப்படி கம்பேக் கொடுக்க போறாருன்னு எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்மளும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரிஷப் பந்தோட சேர்ந்து இன்னொரு இன்ஜூர்டான பிளேயரான கேஎல் ராகுலும் இந்த ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ அவரும் பிளேயிங் லெவன்ல ஆடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சென்னையில தான் நடக்க போகுது. அண்ட் சென்னையில ஸ்பின் தான் ரொம்ப அசிஸ்ட் ஆகும். ஸோ இந்தியாவோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 2 ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் 3 ஸ்பின்னர். ஸோ இந்த காம்பினேஷன்ல தான் இந்தியா வந்து போவாங்க. ஸோ மேபி நீங்க பேக்கப்பா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நமக்கு வேணும்னு நினைச்சா கூட நம்ம வந்து 3 ஃபாஸ்ட் பவுலரோட ஸ்குவாட்ல இருந்திருக்கலாம். பட் அவங்க 4 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. அண்ட் 4வது ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா தேவைப்படாதுன்னே நான் சொல்றேன். இப்போ இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பனர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரோஹித் சர்மா அவர் தான் கேப்டன் பண்ணுவாரு. அண்ட் அவரோட கோ ஓப்பனர் பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால். சுப்மன் கில் நம்பர் 3ல ஆடுவாரு. விராட் கோலி நம்பர் 4ல ஆடுவாரு. ஸோ நம்பர் 5 ஸ்லாட்டுக்கு தான் வந்து கொஞ்சம் போட்டி இருக்கும். மேபி அவங்க சர்ஃப்ராஸ் கான் ஆடலாம், ஆர் மேபி கேஎல் ராகுல். ஸோ கேஎல் ராகுல் ஆர் சர்ஃப்ராஸ் கான் அப்படிங்கிற ஒரு போட்டி வரும். ஸோ அந்த இடத்துல நான் வந்து கேஎல் ராகுல தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கேஎல் ராகுலுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து இங்கிலாந்துல தான் நடக்கும். ஸோ இங்கிலாந்துல நடக்கும்போது அதுக்கு கேஎல் ராகுல் தான் வந்து ஒரு கரெக்டான பிளேயரா இருப்பார். மேபி சர்ஃப்ராஸ் கான் இந்தியாவில் நல்லா ஆடலாம். பட் மேபி அவர் வந்து இப்போ ஓவர்சீஸ் போனா எப்படி ஆடுவார், அவர் ஓவர்சீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்க ஸ்டேஜ்ல அவர் எப்படி ஆடுவாருன்னு தெரியல. ஸோ ஐ வில் கோ வித் கேஎல் ராகுல் அட் நம்பர் 5. ஸோ நம்பர் 6ல பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஸ்லாட். ஸோ ரிஷப் பந்த் ஆர் துருவ் ஜுரேல். ஸோ இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ என்னோட பிக் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிஷப் பந்த். இப்போ ரிஷப் பந்த் ஃபிட்டா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நான் ரிஷப் பந்தா போவேன். ஏன்னா எப்பவுமே இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரிஷப் பந்தா ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாரு. ஸோ போன வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல கூட ரிஷப் பந்த் இருந்தா மேபி ரிசல்ட்ஸ் டிஃபரெண்டா இருந்திருக்கலாம். ஸோ ரிஷப் பந்த் ஒன் ஆஃப் தி இந்தியாஸ் பெஸ்ட் டெஸ்ட் விக்கெட் கீப்பர். ஸோ நான் ரிஷப் பந்தை கண்டிப்பா நம்பர் 6ல எடுப்பேன். ஸோ நம்பர் 7, 8 அண்ட் 9 இதுல டிபேட்டே கிடையாது. கண்டிப்பா அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இவங்க 3 ஸ்பின்னர் ஸ்பின் கம் ஆல்ரவுண்டர்ஸ் தான் கண்டிப்பா அந்த ஸ்லாட்ல ஆடுவாங்க. அண்ட் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் போவோம். ஸோ ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் முகமது சிராஜ். ஸோ இப்படிதான் வந்து இந்தியாவோட 11 இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்றேன். மேபி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஆல்சோ இதுக்கு முன்னாடி கௌதம் கம்பீர் கொடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, முகமது ஷமி வந்து கண்டிப்பா பங்களாதேஷ் டெஸ்ட்ல ஆடுவார்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஸ்குவாட்ல அவர் இல்ல. மேபி அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூ இன்னும் சரியாகாம இருக்கலாம். அதனால கூட அவர் எடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ இப்போ அவர் ஃபிட் ஆனார்னா அவர் கண்டிப்பா செகண்ட் டெஸ்ட்ல விளையாட வைப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்க வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது ஷமி ஒன் ஆஃப் த கீ பவுலர். அண்ட் அவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் ஆட வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு சீக்கிரம் ஆட வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் பங்களாதேஷ் டீம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல போய் அவங்க டீமை 2-0 ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பங்களாதேஷை வந்து லைட்டா எடுத்துக்க முடியாது. ஸோ இந்தியா வந்து பங்களாதேஷை வந்து லைட்டா எடுத்து ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி லைட்டா எடுத்து ஆடினா மேபி நமக்கும் அது டிராபேக்காக அமையலாம். ஸோ இந்தியா வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ அப்ரோச் பண்ணா மேபி இந்தியா கிட்ட வந்து எல்லா ரிசோர்ஸும் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ், நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ இந்தியா இஸ் த லைக் இந்தியா தான் வந்து ரொம்ப ஃபேவரட்ஸ். பட் ஸ்டில் நம்ம வந்து பங்களாதேஷ் லைட்டா எடுத்துக்க கூடாது. இது மாதிரி வேற ஏதாவது கிரிக்கெட் ரிலேட்டட் கண்டென்ட்டை பத்தி பேசணுமா? ஸோ என்ன கண்டென்ட்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.